ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருநாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்மசுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே संसारहालाहलमोघशान्त्यै. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं. यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी. सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः. ॐ अथ யோகானுசாசனம். நம்ம இன்னையில இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யோக சூத்திரத்துக்கு வியாச பாஷ்யம் பார்க்க போறோம். 2வது பாதத்துல சாதனா பாதத்துல பாத்தீங்கன்னா 22 வரைக்கும் கடைசி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது பாதம் சாதனா பாதத்துல 23வது சூத்திரம் ஆரம்பிக்கணும். யோக சுதாகரத்துல 23, 24 பார்த்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யம் பார்க்க போறோம். வந்துருங்க. ஆச்சாரியார் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, 23வது சூத்திரத்துல சம்யோக ஸ்வரூப அபிதித்சயா இதம் சூத்திரம் பிரவவிருத்தே ஒரு அவதாரிக்கா சொல்றார். இந்த இந்த சம்யோகம்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா. என்ன சம்யோகம் அப்படின்னா திரஷ்டு திருஷ்ய சம்யோகோ ஹேய ஹேத்து. ஞாபகம் இருக்கா சூத்திரம்? திரஷ்டு திருஷ்ய சம்யோகோ ஹேய ஹேத்து ஞாபகம் வச்சுக்கணும். 17வது சூத்திரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூத்திரம் பார்த்துருக்கோம். திரஷ்டு திருஷ்ய சம்யோகோ ஹேய ஹேத்து. இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தோட சம்யோகம். அந்த சம்யோகம்ன்றது தான் பாத்தீங்கன்னா சம்சாரம், ஹேயம், அதுதான் துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது சூத்திரத்துல சொல்லிருந்துச்சு. திரஷ்டாவும் திருஷ்யமும் இந்த ரெண்டுத்தோட அந்த சேர்ந்து இருக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சம்சாரம்,
அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஹேயம். ஹேயம்னு என்ன அர்த்தம், தியாஜ்யம்னு அர்த்தம், தியாகம் பண்ண வேண்டும். நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். எதையாவது இந்த லோகத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னா முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம் பண்ணணும். விவேகம் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன், இது எல்லாம் பார்க்கப்படுவது, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு இந்த சிங்காய் இருக்கிறத என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். இந்த சிங்காய் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம். நானும் பார்க்கப்படுகின்ற இந்த திருஷ்யமும் சேர்ந்து இருப்பதுதான் சம்சாரம், ஹேயம்னு பேரு. அதுதான் நம்ம தியாகம் பண்ணணும் அப்படின்னு 17வது சூத்திரம் சொல்லிச்சு. இப்ப என்ன பண்ணணும், நம்ம பிரவருத்தி பண்ணணும், சம்யோகத்தை பிரேக் பண்ணணும். என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 23வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க ஆச்சாரியர் எழுதுறாரு, பாஷ்யம் வியாச பகவான் எழுதுறார், சம்யோக ஸ்வரூப அபிதித்சயா இதம் சூத்திரம் பிரவவிருத்தே. முதல்ல வந்து எதிரிய தெரிஞ்சிக்காம, எதிரியோட சொரூபம் தெரியாம நம்ம வந்து அந்த சத்ருவை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்றது முடியாது. அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்யோகம்னா என்ன சொரூபம் அதை தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஆச்சரியம் எழுதுறார், சம்யோக ஸ்வரூப அபிதித்சயா. சம்யோகத்தோட சொரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதற்காக, சம்யோகம்னா என்ன, அதோட சொரூபம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக இதம் சூத்திரம், இந்த 23வது சூத்திரம் பிரவவிருத்தே, பிரவர்த்திக்கின்றது, ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்ப என்ன அர்த்தம், சம்யோகத்தோட சொரூபத்தை சொல்ல போகுது. என்னன்னு பார்ப்போம். ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ, ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः, ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः, ஸ்வஸ்வாமி சக்தியோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ஸ்வன்றதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். ஸ்வன்றதுக்கு அர்த்தம் சொத்து, சொத்து. ஸ்வன்ற ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொத்துன்னு அர்த்தம். தன்னுடைய, அந்த தன்னுடைய, தன்னுடையது அப்படின்னா என்ன அர்த்தம், என் பேனா, என் லேப்டாப்பு, என் செல்போனு, என் தேகம், என் வீடு, என்னுடைய கண்ணு, என்னுடைய மனசு, என்னுடைய வஸ்திரம், எல்லாத்தையும் என்னோடது என்னோடதுன்னு சொல்றோமா. அப்ப தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு பயன்படுத்துறோம். அதே மாதிரி வெளியில இருக்க எக்ஸ்டர்னலான திங்ஸ் எல்லாத்தையும் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு பயன்படுத்துறோம். அப்போ என்னுடையது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வேறதுன்னு. என்னோடது அப்படின்னா மமக்காரம், என்னுடையது. அப்ப நான், நான் வேற. அப்ப என்னுடையதுன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் ஸ்வ அப்படின்ற சப்தத்துக்குள்ள வருது. ஸ்வன்றதுக்கு அர்த்தம் திருஷ்யம், ஸ்வன்றதுக்கு அர்த்தம் திருஷ்யம். அதுக்கப்புறம் சுவாமி யாரு, சுவாமி அப்படின்னா நான் நான் சொல்றமே சுவாமி, அந்த நான் நான் சொல்றவனுக்கு பேர் தான் திரஷ்டா, அந்த திரஷ்டாக்கு பேர் தான் சுவாமி அப்படின்னு பேர். சுவாமி யாரு, திரஷ்டா. நம்ம முன்னாடிலாம் ஐயருங்களெல்லாம் கூப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா சாமின்னு தான் கூப்பிடுவாங்களாம். பாப்பான்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு. ஐயர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. ஏன் பாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடையவர், சுவாமி அப்படின்னு பேர். எல்லாம் போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. இப்போலாம் போய் எங்கேயா பேசணும் அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பா பேசுறோம் அப்படின்னு மற்றவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சப்தத்தோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, சொத்தை உடையவர், ஸ்வம் அமி அப்படின்னு பேர். ஸ்வம் அமி, ஸ்வம் அமி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு ஆயிருக்கு. தன்னை உடையவர், தன்னுடையதை உடையவர், உடையவர்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய ஸ்வா, திரஷ்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி, இந்த ரெண்டு பேர்த்தோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோட சக்தியை சொரூப உபலப்தி, சொரூப உபலப்தினா ரெண்டு பேரோட சொரூபம் இருக்குல்ல, திருஷ்யத்தோட சொரூபத்தோட உபலப்தி, உபலப்தின்றதுக்கு அர்த்தம் அனுபவம். திருஷ்யத்தோட உபலப்தினா திருஷ்யத்தோட அனுபவம் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி திரஷ்டாவோட அனுபவம் கிடைக்கிறதுக்கும் எது காரணமா இருக்கோ அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யோகம். இந்த ரெண்டுத்தோட சொரூபத்தை அனுபவம் பண்றதுக்கு காரணமாக இருப்பது சம்யோகம்.
நான் திருஷ்யத்தோட சுரூபத்தை அடையணும் அப்படின்னா, அனுபவம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் அப்படின்ற அந்த திருஷ்யம் சொல்லக்கூடிய ஆப்ஜெக்டோட சயோகமான அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? திருஷ்யத்தோட அனுபவம் உண்டாகும். எப்ப அனுபவம் உண்டாகும்? தேகத்தோட நான் சேராம இருந்தேன்னா, எனக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நல்ல பல்லெல்லாம் பிடுங்கும் போது அதானே பண்றாங்க. என்னது அந்த ஏரியாவுக்கு பேர் என்னது? எந்த அனஸ்தீசியா? அதுக்கு ஏதோ அனஸ்தீசியா சொல்லுவாங்கல்ல. லோக்கல் அனஸ்தீசியா. அந்த இடத்த மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண மாத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும், இந்த ஏரியா மட்டும் நமக்கு என்ன ஆயிடுது? மறத்து போயிடுது. எந்த ஒரு சென்ஸும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. கரெக்டா பிடிச்சி, ஐயோ இன்னைக்கு நான் ஒரு பல்லு பிடுங்கினேன். சதானந்தா இப்பதானே பல்லு பிடிங்கிட்டு வந்தாரு. ஐயோ அவங்க பண்றதை பார்த்தா 2 அந்த கட்டிங் பிளேயர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, பிடிச்சி இழுன்னு இருக்கிறாங்க. ஐயோ கான்சியஸ்னஸ் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தாங்க முடியாது. என்ன பெயின் இருக்கும். இவங்க ஏதோ இன்ஜினியரிங் இதுல எந்த ஒரு ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி பிடிச்சி, அது வரவே வராது. அந்த பல்லு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு, கரவாப்பல்லா இருக்குன்னு வச்சுங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். லாஸ்டா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் மெதுவா அந்த லோக்கல் அனஸ்தீசியா பவர் போக 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 வலி வரும் பாருங்க, சரியான பெயின் வருது. அதுக்கப்புறம் நைட்ல தூங்க முடியாம, அதுக்கப்புறம் டேப்லெட் பெயின் கில்லர்லாம் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தூங்க வேண்டியதா இருக்கு. தூங்குறதுல என்ன பண்றோம்? தூங்குறதும் என்ன அப்படின்னா டிஸ்கனெக்ட். அப்ப தூக்கத்திலையும் நம்ம தேகத்தோட டிஸ்கனெக்ட் ஆகிறோம். அதே நேரத்தில் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்தாலும் டிஸ்கனெக்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் கோமால இருந்தாலும் டிஸ்கனெக்ட் ஆகுது. இது மாதிரி மூர்ச்சா அவஸ்தா நம்ம சொல்றோம். எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிறோம். அப்ப எங்கெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிறோமோ அங்கெல்லாம் இந்த சரீரத்தோட திருஷ்யத்தோட அனுபவம் நமக்கு உண்டாகிறது இல்லை. எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்தோட சிங்க் ஆகிறோமோ, சயோகம் நடக்குதோ, அப்பெல்லாம் இந்த திருஷ்யத்தில் இருக்கிற குறை நிறைகள் எல்லாம், குணதோஷங்கள் எல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வருது. அப்போ திருஷ்யத்தோட அனுபவம் நமக்கு வரணும் அப்படின்னா, தேகம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், பிராணன் எல்லாத்தோட விஷயத்தோட அனுபவம் வரணும்னா அதுக்கு காரணம் இது சயோகம். அதான் சொல்லுது சொரூப உபலப்தி ஹேத்து. திருஷ்யத்தோட சொரூப உபலப்தி ஆகணும், திருஷ்யத்தோட அனுபவம் எனக்கு உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு காரணம் சயோகம் சேரணும். இதே நேரத்துல எனக்கு திரஷ்டாவோட அனுபவம் வேணும் சுவாமி, திரஷ்டாவோட சொரூப உபலப்தி வேணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கரர் பயன்படுத்துறது உபலப்தின்ற வார்த்தை. உபலப்தின்றதுக்கு அர்த்தம் அனுபவம் அப்படின்னு அர்த்தம். உபலப்தின்றதுக்கு அர்த்தம் டைரக்டா அனுபவம். சர்க்கரையை எடுத்து வாயில வச்சிங்கல்ல, எப்ப சர்க்கரைன்னு சொல்லிட்டு இருந்தா சர்க்கரையோட அனுபவம் கிடைக்குமா? கிடைக்காது. சர்க்கரை எடுத்து நாக்குல வச்சோன்னு சயோகம் ஆயிடுச்சா? வெளியில வச்சிருக்கிற வரைக்கும் சர்க்கரையோட நாக்குக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சர்க்கரையை எடுத்து நாக்குல சயோகம் பண்ணோன்னதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் தேகமும் திருஷ்யம், இது நான் அப்படின்ற பார்க்கிற சைத்தன்யத்தோட சம்பந்தத்தை அடையும் போது இதுல இருக்கக்கூடிய சுகதுக்க அனுபவம் எனக்கு கிடைக்குது. அதே நேரத்துல திரஷ்டாவோட அனுபவம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள், இத டிஸ்கனெக்ட் பண்ணணும். இந்த சயோகம் திருஷ்யத்தோட சயோகத்தை பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரமா இருக்கிற என்னுடைய சுவானுபவம் எனக்கு உண்டாகும். அப்ப சயோகம் இருந்துச்சுன்னா திருஷ்யத்தோட அனுபவம், சயோகம் வியோகமாச்சு அப்படின்னா திரஷ்டாவோட அனுபவம் உண்டாகும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், புருஷா சுவாமி. புருஷனா யாரு? ஆத்மாக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேர். ஆத்மாக்கு பேர் புருஷன். புருஷன் இனிமே நிறைய இடத்துல அதான் யூஸ் பண்ணுவோம். கீதாலையும் அதே தான் அதிகமா யூஸ் பண்ண போறேன் இனிமே. 7வது சாப்டருக்கு மேல அதிகமா புருஷன்ற சப்தம் கீதால பகவத்கீதையில வரப்போகுது. புருஷன்றதுக்கு அர்த்தம் ஆத்மா. ஆத்மாக்கு பேர் தான் சுவாமி. அப்புறம் திருஷ்யேன ஸ்வேன தர்ஷனார்த்தக சயுக்தா.
திருஷ்யேன ஸ்வேன. ஸ்வம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேன அப்படின்னா தன்னுடைய திருஷ்யத்தினால. யார் பாக்குறா? தர்ஷ்டா தானே பாக்குறேன், நான் பாக்குறேன். அப்ப நான் பாக்குறேன் அப்படின்னா பாக்குற எனக்கு பார்க்கறதெல்லாம் சொத்து ஆயிடுது. நான் பார்க்கிறேன் அப்படின்னா நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது எல்லாம் என்னுடைய சொத்து. அப்ப திருஷ்யேன ஸ்வேன சொல்லிட்டாரு. திருஷ்யமா இருக்கிற சொத்து ஸ்வேன தர்ஷனார்த்த சயுக்தக. எதுக்காக இந்த சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். திருஷ்யத்தோட 3வது லட்சணம் என்னது? சுகதுக்க போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். அப்போ இந்த திருஷ்யம் எதுக்காக இந்த சுவாமியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷனார்த்த சயுக்த. தர்ஷனம் பண்றதுக்காக சுவாமி என்ன பாப்பார் அப்படின்னு. ஹஸ்பண்ட் பார்க்கணும்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருக்கார், வீட்டுக்கு வரும்போது எல்லா ஒய்ஃபும் என்ன பண்றாங்க, 6 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி என்னோட ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு என்ன பண்றோம், நல்ல சாரி உடுத்தி தலைவிரி குடமாவா இருக்கீங்க, அப்படியே அழுக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷனுக்கு எப்படி இருக்கும், சனியா எப்படி இருக்கு பாரு வீட்டுக்கு வந்தா அப்படின்னு புருஷன் திட்டுவான்ல. அப்ப புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வரும்போது எல்லா ஒய்ஃபும் என்னவா பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா குளிச்சு நல்லா வஸ்திரம் உடுத்தி நல்லா ஃபேஸ்லாம் நல்லா பவுடர்லாம் போட்டு. இப்பெல்லாம் பவுடர் யாரும் போடுறது இல்லைல்ல, என்ன போடுறீங்கன்னே தெரியல. இப்பெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி அதுவும் பழசுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் என்ன போடுறீங்க கேட்கணும், பக்கத்துல இருந்தா கேட்கணும், யாராவது வந்தா ஸ்திரீகள் வந்தா கேட்கணும் இப்பெல்லாம் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நாங்களாம் பழைய காலத்துலயே இருக்கோம், ஃபேர் அண்ட் லவ்லிலே நின்றுட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு பொட்டுலாம் வச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கும். எதுக்கு சாமி ஜிகு ஜிகுன்னு இருந்தீங்க அப்படின்னா, சுவாமி பார்க்கணும், சுவாமி பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா அது பாட்டுக்கு அவரு ஏதோ ஒர்க் டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாருன்னா நமக்கு எரிச்சலா வரும்ல. என்னடா அது இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், இந்த கம்மல் புதுசா போட்டிருக்கோம், மூக்குத்தி புதுசா போட்டிருக்கோம், ஹஸ்பண்ட் பார்க்கலையேன்னு கோவம் வரும்ல உங்களுக்கு. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமா, 40 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்திரீகளுக்கு எல்லாத்துக்கும் மென்டல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, முன்னாடி என் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப பிரியமா இருந்தார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரியம் கண்டுக்கவே மாட்டேன்றார். இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாசிப்பேன், நிறைய யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கட்ரிஸ்ட்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு இப்போ கூட நேற்று கூட கேட்டேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மானும் அவங்க ஒய்ஃப் பேர் என்னது ஏதோ ஒரு ரஹ்மான், அவங்க ஒய்ஃபும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல டைவர்ஸ். ஏன் தெரியுங்களா டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க? ரீசன் ஏதாவது கேட்டிங்களா நீங்கள்? ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் படிப்பேன், நான் எல்லாத்தையும் படிப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள் ஏஆர் ரஹ்மான் எப்போ பார்த்தாலும் மியூசிக் தியேட்டர்லேயே கத்தியாக கிடக்கிறார். மியூசிக் தியேட்டர்னு இருந்தா இப்போ ஏதோ ஒரு ஃபிலிம் ஏதோ பண்ணாராம், பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வரலையா, ராத்திரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கிடக்கிறாரு, என்னை பார்க்கவே வர்றதில்லை. கூட எரிச்சலாக இருக்கும்ல ஒய்ஃபுங்களுக்கு, எப்போல எரிச்சலாக இருக்கும். கல்யாணம் பண்ணி நான் பாட்டுக்கு வந்து உன் வீட்டில் இருக்கேன், நீ வந்து என்ன பார்க்காம நீ பாட்டுக்கு வந்து உன் ஜோலி இருக்கு அப்படின்னு நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்லேயே உட்காந்துருந்தா அப்போ என்னது கல்யாணம் பண்ண கேட்டீங்கல்ல. இந்த வச்சனம் எல்லாமே வந்து சீரியல்லையும் சினிமா படத்துலையும் அதே மாதிரி வக்கீல்கிட்ட போனீங்கன்னா வக்கீல் கேட்டு 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 இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்து போயிருப்பாங்க டைவர்ஸ் கேஸில். என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் என்னை பார்க்கறது இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரியும்ல சைக்காலஜி. இது எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா சைக்காலஜிக்கலான இது இஷ்யூஸ். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா, சயோகம் எதுக்காக ஆகுது அப்படின்னா தர்ஷனார்த்தம் சயுக்தா. இந்த சுவாமி என்னை பார்ப்பார், சுவாமி என்னை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் பண்ணுவார், என்னுடைய சொரூபத்தை அனுபவம் பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி புருஷனா இருக்கக்கூடிய ஆத்மாவோட சேர்ந்து இருக்கின்றது. எப்பெல்லாம் புருஷன் உதாசீனப்படுத்துறானோ அப்பெல்லாம் ஸ்திரீகளுக்கு என்ன வரும், கோபம் வரும். நான் தான் சொல்லுவேன்,
சிம்பிளான விஷயம். என்னோட பூராசிரமத்துல என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அவர் நல்ல ஹஸ்பண்ட், பக்காவான ஹஸ்பண்ட். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்ருவேன். எப்போவுமே நான் தான் செல்ல பிள்ளை. நான் போய் சாப்பிட்டா நான் உடனே கமெண்ட் பண்ணுவேன், இது என்ன உப்பு இல்லை, இது காரம் இல்லை, அது இது இல்லை, இது இல்லைன்னு நான் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட ஹஸ்பண்ட் வருவார், சாப்பிடுவார். ரொம்ப சமத்தா சாப்பிடுவார். சூப்பராக இருக்கே அப்படின்னு சாப்பிடுவார், பாராட்டுவார். எனக்கு எரிச்சலாக இருக்கும், இன்னும் மனுஷன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்றாரு அப்படின்னு. ஆக்சுவலாக பொய்யா இருக்கும், நல்லவே இருக்காது. அம்மா என்னம்மா இன்னைக்கு சூப்பரா பண்ணிருக்கியம்மா சமையல் அப்படின்னு. அக்கா அந்த பக்கம் போனோன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ட கேட்பேன், ஏமா ஏன் இது மாதிரி நான் போய் சொல்றீங்க, ஏன் அப்படின்னா, நல்லபடியா குடும்பம் போகணும்ப்பா, குடும்பம் நல்லபடியா போகணும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும், சின்ன சின்ன பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்துதி பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு நல்லா இருக்கே அப்படின்னா, புடவை நல்லா இருக்கே, அப்படியா புடவை நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிக்கு சிக்குன்னு இருப்பீங்க, சந்தோஷமா பேசுவீங்க. எல்லாம் கண்டுக்காம இருந்துட்டா ரொம்ப போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்காலஜிக்கலா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்ஷனார்த்தம் என்னது, திருஷ்யத்தோட சொரூபமே என்னன்னா போக அபவர்க்கம். நீங்க போகம் பண்ணலனா பிரகிருதியோட சொரூபத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம். பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டுக்கலன்னு அர்த்தம், உதாசீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஹஸ்பண்ட் உதாசீனப்படுத்துறார் அப்படின்னு கோபம் வருது, டைவர்ஸ் வரைக்கும் போகுது, சண்டை, வீட்டுல நடக்கிற எல்லா சண்டைகளுக்கும் காரணம் புருஷன் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துறார். இதான் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் தஸ்மாத் சம்யோகாத், அந்த சம்யோகத்திலிருந்து திருஷ்யஸ்ய உபலப்தி யா ச போக. தெளிவான வியாக்கியானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் சம்யோகாத், சம்யோகம் நடக்கணும்ல, பக்கத்துல இருந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து திருஷ்யஸ்ய உபலப்தி. நம்ம என்ன பண்றோம், சம்யோகம் பண்ணும் போதுதான் மனசோட மனசு இணையணும், உடம்போட உடம்பு இணையணும். இதெல்லாம் நடக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்யோகத்திலிருந்து திருஷ்யஸ்ய உபலப்தி, திருஷ்யத்தினுடைய அனுபவமானது எது உண்டாகிறதோ, யா ச, எது எந்த போகமானது எந்த அனுபவமானது உண்டாகுதோ அந்த அனுபவத்திற்கு பெயர் தான் போகா. அப்போ கணவன் மனைவி இணையும் போது அந்த இணைவுனால சம்யோகம், அந்த சம்யோகத்தினால எந்த அனுபவம் கிடைக்குதோ அந்த அனுபவத்துக்கு பேர் தான் போகம் அப்படின்னு பேரு. அப்ப போகம் சம்பவிக்கணும்னா என்ன ஆகணும், புருஷனும் பிரகிருதியும் சம்யோகம் ஆகணும். அப்ப சம்யோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா போகத்துக்கு காரணமா ஆகிறது, சொல்லியாச்சு. யாத்து திரஷ்டுஹு ஸ்வரூப உபலப்தி சோ அபவர்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த லைன் வந்து இதுல விருத்தியில சொல்லல. சொரூபத்தை, திருஷ்யத்தோட சொரூபத்தை அனுபவம் பண்ணணும்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தோட சம்யோகம் ஆகணும். அதே நேரத்துல திரஷ்டாவோட சம்யோகம் நடக்கணும்னா என்ன பண்ணணும், சந்நியாசம் எடுத்துக்கணும், வேற எதுவும் என்ன பண்ணணும், சந்நியாசம் எடுத்துக்கணும். நம்ம இவரு நொச்சூர் சுவாமி என்ன பண்ணார், 45 வயசு வரைக்கும் 48 வயசு வரைக்கும் என்ன பண்ணார், திருஷ்யத்தோட போகத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார், ஃபேமிலி மேனா இருந்தார். அப்படியே இருக்க வேண்டியது தானே. எதுக்காக வந்து சன்னியாசம் எடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாவோட அனுபவம் பண்ணணும். அப்ப திரஷ்டாவோட அனுபவம் பண்ணணும் அப்படின்னும் போது, அம்மா தாயே நீ வீட்டுல போய் இருந்துக்கோ உங்க அப்பா அம்மாவோட அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறது. அப்போ அதான் இங்க தெளிவா சொல்லுது, யாத்து திரஷ்டு சொரூப உபலப்தி. எந்த திரஷ்டாவினுடைய அனுபவம் உண்டாகணுமோ, திரஷ்டாவோட அனுபவம் உண்டாகிறதுக்காக எது இருக்கோ அதுக்கு பேர் என்ன பேரு, திரஷ்டாவை அனுபவம் பண்றதுக்கு என்ன பேரு, தான் தன்னை அனுபவம் பண்றதுக்கு என்ன பேரு, சுவானுபவம். சுவானுபவத்துக்கு இன்னொரு பேர் என்னது, அபவர்க்கம். சோ அபவர்க. என்ன கிளியர் தெரியுங்களா. நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம். எங்க பிரகிருதி நித்தியம் அப்படின்னு சொல்றாங்களோ அது ஏற்புடையதில்லை, அது கான்ட்ரடிக்ஷன், வேதாந்தத்துக்கு அது சம்மதம் இல்லை.
எங்க அநேக புருஷர்கள் சொல்றாங்களோ அந்த இடத்துல நமக்கு கான்ட்ரடிக்ஷன். அதே நேரத்துல இப்ப சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சம்மதம். போகம் எப்பப்பா? போகம் இணைஞ்சிருந்தா போகம். வியோகம் நடந்துச்சுன்னா, அதான் கீதாச்சாரியர் சொல்லும் போதே சொல்லுவாரு, யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யோகம் வியோகமேவ யோகம், வியோகமேவ யோகம். கீதாலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? தம் தம் யோ தம் வித்யாத் யோக துக்க சம்யோகம். 6:23 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப கிளியராவே இருக்கு. தம் வித்யாத் யோக சம்யோகம், தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம். யோகம்னா என்னப்பா அப்படின்னா துக்கத்திலிருந்து பிரியறதுதான் யோகம். வியோகம் ஏவ யோகம் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருப்பார். வியோகம்னு என்ன அர்த்தம்? நான் இந்த திருஷ்யத்தோட சேர்ந்து இருக்கணும்ல, இதுல இருந்து பிரியறேன் அப்படின்னா அதுதான் யோகம். அந்த யோகத்தினாலதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதின்ற சொரூப அனுபூதியை அடைய முடியும். சேர்ந்தோனா திருஷ்யத்தோட அனுபவம், விலகணும் அப்படின்னா பிரிஞ்சோம் அப்படின்னா திரஷ்டாவோட அனுபவம். சொரூபத்தோட அனுபவம் கிடைக்கும் போது திருஷ்யத்தோட அனுபவத்துக்கு பேரு போகம்னு பேரு. அதே நேரத்தில் திரஷ்டாவோட அனுபவத்துக்கு என்ன பேரு? அபவர்க்கம், மோட்சம்னு பேரு. சிம்பிள், சொல்லியாச்சு. இது இந்த பாஷ்யத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் தர்ஷன காரிய அவசானக சம்யோக இதி. தர்ஷனம்னா என்ன அர்த்தம்னா பக்கத்துல போட்டுக்கணும், விவேகன்னு வார்த்தை போட்டுக்கணும். யாரும் சம்ஸ்கிருதம் எழுதுனீங்கன்னா அது பக்கத்துல போட்டுக்கணும். தர்ஷனன்றதுக்கு அர்த்தம் விவேக தர்ஷன காரிய அவசான சம்யோக இதி. தர்ஷனம் வியோகசிய காரண முக்தம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்ற. இந்த பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு வியாச பாஷ்யம் தான் நான் படிச்சதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யம் கூட கஷ்டம் இல்லை. பிரம்மசூத்திர பாஷ்யம், அப்புறம் பிருகதாரண்யக பாஷ்யம், இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குமுதம் ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரி நான் எடுத்து மேகசின் வாசிக்கிற மாதிரி நான் வாசிச்சிருவேன். அர்த்தம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம், சாந்தோக்கியம் எஃபர்ட்லெஸ்ஸா நான் பாடம் எடுத்திருக்கேன். ஒண்ணுமே ப்ரிப்பரேஷனே இல்லாம நான் வந்து பாடம் எடுக்க முடியும். ஆனா இந்த வியாச பாஷ்யம் இருக்க இனிமே பார்க்க போறீங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யம் ஒவ்வொன்றும் ரொம்ப டஃபஸ்ட். ஏன்னா சமாசங்கள் இதெல்லாம் எப்படி அர்த்தம் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்க ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற விவேக தரிசனத்தோட எண்டுல அவசானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, அவசானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா முடிவுன்னு அர்த்தம் எடுக்கணும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து உங்களுடைய விவேக ஞானம் முடிஞ்சு போகுதோ இல்லையோ, விவேக ஞானம் எங்க அவசானம் ஆயிடுதோ. நான் புத்தி நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தீவிரமா விவேகம் பண்ணிட்டே இருப்பேன், ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி, நான் கேர்ஃபுல்லா இருந்தேன் ஜி, ஆனா கேர்ஃபுல்லா இருந்தா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்னஸ் போச்சு, ஒரு க்ஷணம் அலர்ட்னஸ் போச்சு, அந்த இடத்துல தாச்சும் தப்பு பண்ணிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, எல்லா இடத்துலையும் சொல்றோம், நம்ம எங்கெல்லாம் எரர் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஜி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஷார்ப்பா கவனமா இருந்தேன். ஒரு க்ஷணம் நான் வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவான, அந்த ஒரு க்ஷணம் கவனக்குறைவாகும் போது இது நடந்துருச்சு. நான் அடிக்கடி அந்த வார்த்தையை நான் சொல்றேன். அப்ப அதனால விவேக தரிசனம் இருக்குல்ல, விவேக தரிசனம் என்னது? நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம். இந்த ரெண்டும் விவேக தரிசனம்னு பேரு. இந்த விவேக தரிசனம் எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவசானம் ஆகுதோ, முடிவடையுதோ, அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகு? காரியத்தின் முடிவாக உள்ளது சம்யோகம். சம்யோகம் என்ன அர்த்தம்? நான் இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு விவேகம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது ஒரு க்ஷணம் இல்லாம போன இடத்துல என்ன ஆயிடுது? நானும் திரஷ்டாவா இருக்கிற நானும் இந்த திருஷ்யமா இருக்கிற இந்த இதோ ஒன்னாயிடுச்சு. அலர்ட் போயிடுச்சு, அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த அவேர்னஸ் முடிகிற இடத்துல என்ன ஆயிடுது? எப்பெல்லாம் அவேர்னஸ் முடியுதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல சிங்க் ஆயிடுது, சம்யோகம் உண்டாயிடுது. அதான் சொல்லுது தர்ஷன காரிய, விவேக தரிசனம்ன்றதோட காரியத்தோட அவசானத்துல சம்யோக இதி, சம்யோகம் உண்டாயிடுது. அதே நேரத்துல தரிசனம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? தரிசனம்னு என்ன அர்த்தம்? விவேக தரிசனம். விவேக தரிசனம் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும்?
பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா இது திரஷ்டா, இது நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா அந்த சயோகம் என்ன ஆயிடும்? வியோகம் ஆயிடும். புரியுதா? அலர்ட்னஸ் போயிடுச்சு அப்படின்னா சயோகம். அலர்ட்டா இருந்தீங்கன்னா சயோகம் வியோகம் ஆயிடும். இதுதான் இந்த இடத்துல சொல்றது, வியோகசிய காரண முக்தம். அப்ப பாத்தீங்கன்னா தர்சனம், நான் சொன்னேன்ல, ஏதானு பஷ்ய, தர்சனம் பண்ணுங்க, சதா காலமும் தர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பண்றேன். இந்த நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்ல, எத்தனை கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசமாவே இதே விஷயம் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன 3 மாசமாவே பாத்தீங்கன்னா பாருங்க பாருங்க பாருங்க, தர்சனம் பண்ணுங்க தர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. அப்ப என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு வேலையே பொழப்பே பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா போச்சு. இது என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால ஆப்போசிட்ல இருக்கிற எதையுமே என்ன பண்ண முடியாது, அனுபவம் பண்ண முடியாது. பார்க்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா வியோகம் கிடைச்சது. நீங்க பாக்குறீங்க, இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்திரம் ஆகாது. போக 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 அபியாசம் பாத்தீங்கன்னா ஒரு 40, இப்ப எனக்கு ஒரு 40% நான் பாக்குற ஹேபிட் நல்லா வந்திருக்கு. அப்ப ஒரு 40% ஆப்ஜெக்ட் பண்ணும் போதே எனக்கு பாடியில பாத்தீங்கன்னா ஏதாவது பெயின் வந்துகிட்டே இருக்கும் நித்தியம். இப்ப கூட எனக்கு பாத்தீங்கன்னா பெயின் இருக்கு, சில இடங்கள்ல பெயின் இருக்கு. நான் நித்தியம் பாத்தீங்கன்னா பகவான் பெயினை கொடுக்கறத நான் என்ன பண்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த மனநிலையில சுகமா பாடியில எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சாபக்கேடா பாக்குறேன், சாபமா பாக்குறேன். எனக்கு ஏதாவது ஒரு இந்த பாடியில நடக்குது அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ், பகவான் அனுகிரகம் பண்றாருன்னு பாக்குறேன். ஏன் அப்படின்னா ஏதாவது பெயின் வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், இது பெயின் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு முடியுது. அப்ப நான் ஒவ்வொரு வாட்டி இந்த தேகத்துல எந்த பெயின் வந்தாலும் அந்த பெயினை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பெயினை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்னது என்னது இது, பெயின்னா என்ன, பெயின்னா என்ன, பெயின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெதுவா மெதுவா ஆரம்பத்துல என்ன இருக்கும், 100% விபாகம் கிடைக்காது. நல்லா பார்க்கிற சாமர்த்தியம் அதிகமாக 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 இந்த பார்க்கிறது என்ன பண்ணுன்னா உங்களுக்கும் அந்த திருஷ்யத்துக்கும் என்ன பண்ணும், விபாகத்துக்கு ஏற்படும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, இந்த வியோகத்துக்கு காரணம் எது, தர்சனம். விவேக தர்சனம் தான் இந்த வியோகத்திற்கு காரணம், பிரியறதுக்கு காரணம். சயோகத்துக்கு காரணம் எது சுவாமி? எரும மாடா இருந்தா சயோகம். எரும மாடு என்ன பண்ணு, இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம்ல, என்ன பார்த்திருக்கோம், இன்னைக்கு நல்ல வார்த்தை கீதையில ஒன்று சொன்னாரு. என்ன வார்த்தை அது? மந்த புத்தி. மந்த புத்திக்கு ஒரு அருமையான வார்த்தை, அல்பமேதசாம். அல்பமேதசாம் நம்ம பார்த்தோம்ல, பவத்தி அல்பமேதசாம், அல்ப புத்தி. அல்ப புத்தினா என்ன தெரியுங்களா? அவிவேக்கினாம் அல்ப புத்தினாம். அல்ப புத்தினா என்ன அர்த்தம்னா விவேகம் இல்லை, ரொம்ப கம்மியான புத்தி இருக்கு, சக்தி சாமர்த்தியம் இல்லை, பிரிச்சு பார்க்குற சாமர்த்தியம் இல்லை. எப்பெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணாம அலர்ட்னஸ் இல்லாம இருக்கும். ஏன்னா விவேகம் பண்றதுக்கு உங்களுக்கு புத்தி எப்படி இருக்கணும், ரொம்ப அவேர்னஸ் இருக்கணும். நான் பார்க்கிறவன் இது பார்க்கப்படுது, நான் பார்க்கிறவன் இது பார்க்கப்படுது. எப்போ அந்த அலர்ட்னஸ் பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுதோ, அந்த மிஸ் ஆகும் போதெல்லாம் விவேக தர்சனம் எப்ப முடிவுக்கு வருதோ, அலர்ட்னஸ் எண்டுக்கு வருதோ, அப்பெல்லாம் திரஷ்டா திருஷ்யம் என்ன பண்ணும், அணிஞ்சு. நாங்க அதான் சொல்லிட்டு இருப்போம், நமக்கு ரொம்ப அவேர்னஸா இருக்கும். நானும் பிரம்மம் பேசிட்டு தான் போவோம். எவ்வளவு அலர்ட்டா இருக்கும். அலர்ட்டா இருந்துகிட்டு இருக்கும் போது எப்ப மிஸ் ஆகுறேன்னே தெரியல. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது என்ன பண்றோம், வெளியில பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா என் பூச்செடியை பிடிச்சி எதையோ பண்ணும் பாருங்க. அந்த சுபாவமா இருக்கிற அந்த இது இருக்குல்ல, நேச்சுரலா நமக்குள்ளார சிங்க் ஆகிட்டே தான் இருக்கும் அனாதி காலத்துல இருந்து. என்ன ஆகும், அது திருஷ்யம். குரங்கு, அந்த செடி குரங்கு, அதுல புது ரோஜா பூத்து இருக்கு, அதுவும் திருஷ்யம். நல்ல பூத்து இருந்துச்சுங்க, இவ்வளவு பெரிய பூங்க, அதிசயமா பூத்து இருந்துச்சு ரோஜா பூ, நல்ல ரெட் கலர் பூ. குரங்கு பார்த்தீங்கன்னா அதை பிக்குது. நீங்க திருஷ்யம்னு சும்மா இருக்க முடியுமா? குரங்கு திருஷ்யம், பூவும் திருஷ்யம், பூச்செடி திருஷ்யம். அந்த பூச்செடியை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அது திருஷ்யம். அப்படின்னு விட முடியுதா? சிங்க் ஆகுது. அந்த நம்ம என்ன அலர்ட்டா இருந்துகிட்டே இருப்போம், வேதாந்தம் படிச்சுக்கிட்டே இருப்போம்,
திருஷ்டாதிருஷ்யம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு க்ஷணம் அந்த குரங்கு வந்து அந்த செடியில இருக்க பூவை பிக்கும் போது போயிடும். அந்த விவேக தரிசனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டுக்கு வந்துடும் ஒரு க்ஷணத்துல. அதுக்கப்புறம் போய் அந்த குரங்கு அடிச்சு பிடிச்சி வெளில வந்து பாத்தீங்கன்னா கல்லை தூக்கி அடிச்சு எல்லாம் முடிச்சா, ஐயோ என்ன பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், திரஷ்டாதிருஷ்யம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், மிஸ் ஆகி போயிட்டமே அப்படின்னு இருக்கும். அதுதானே வரமாட்டேங்குது இல்ல, அதுதானே சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் இருக்கணும் இல்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறது திரஷ்டாதிருஷ்ய விவேகம், அது சர்வம் ஈஸ்வரமயம்னு பாத்தீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் வரமாட்டேங்குது இல்ல. குரங்கும் ஈஸ்வரன் வரமாட்டேங்குது இல்ல. பூ ஈஸ்வரன், குரங்கு ஈஸ்வரன், எல்லாம் ஈஸ்வரன். ஆனா அதுக்குள்ளார மோகம் வந்துருது இல்ல. நான் வேற அது வேற, அது குரங்கு நான் மனுஷன், என்னோடது அதோடது அப்படின்னு நமக்கு வந்து அந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, மிஸ் ஆயிடுது. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விவேகம் வந்து அந்த அலர்ட்னஸ் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தோட நம்ம என்ன பண்றோம், சிங்க் ஆகிறோம். சுகதுக்க அனுபவம், மோகம்லாம் வந்துடுது. எப்பெல்லாம் நீங்க பார்க்கிறவனா இருக்கீங்களோ, தரிசனம் பண்றீங்களோ, தரிசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியோகசிய காரணம் முக்தம். சிம்பிள். இது வேதாந்தம் மொத்தமும் யோக மொத்தமும் இதா வந்துடும். அதுக்கப்புறம் தர்சனம் அதர்சனசிய பிரதித்வந்தி. நல்லா கிளியரா சொல்றது. தர்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக தரிசனம் இருக்குல்ல, அந்த விவேக தரிசனம் தான். அதர்சனம்னா என்ன அர்த்தம், பிராக்கெட்ல போட்டுங்க, அவித்யான்னு போட்டுங்க. அதர்சனம் இஸ் ஈக்வல் டு அவித்யா. அவித்யாக்கு எதிரானது அது. அவித்யா வந்து பாத்தீங்கன்னா எது, அதர்சனம்னு சொல்லக்கூடிய அவித்யாவிற்கு எதிரானது எது? அவித்யாவை கண்ணில் பார்க்க முடியாது சாமி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்றோமோ, எல்லாத்தையும் பார்க்கிறோமோ, அப்ப அந்த பார்க்க 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 அந்த அதர்சனம் சொல்லக்கூடிய அவித்யா என்ன ஆயிடுது, அந்த அவித்யாவிற்கு பிரதித்வந்தி அப்படின்னா எதிரானதாக ஆகின்றது. ஆப்போசிட். பிரதித்வந்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆப்போசிட்டா ஆயிடுது. எப்பெல்லாம் நீங்க தரிசனம் பண்ணலையோ அப்ப அவித்யா வந்துடும். எப்பெல்லாம் தரிசனம் பண்றீங்களோ அப்பெல்லாம் அவித்யா நாசமாகுது. அதனால இது அதர்சனம் சயோக நிமித்த முக்தம். அந்த அதர்சனம் இது அவித்யா. அதர்சனம்ன்ற இடத்துல அவித்யா போட்டு வரணும். அவித்யான்ற அதர்சனம் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்யோகத்துக்கு காரணம். தஸ்ய ஹேத்துர் அவித்யா. அடுத்த சூத்திரத்தை 24 அதுதான் சொல்ல போகுது. ஏன் சாமி நம்ம வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கோம், யாராவது கேட்பாங்கல்ல, ஏன் சாமி சிங்க் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரம் பண்ணல, அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அந்த அவேர்னஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் அவித்யா. அவேர்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் அவித்யா. விசாரம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தான் இது அவித்யா. அவித்யா கண்ணுக்கு தெரியாது, ஆனா அவித்யாவோட காரியம் என்னது, சிங்க் ஆகிறது. அப்ப சிங்க் ஆகிற இடத்துல எல்லாம் நான் திருஷ்யத்தோட சிங்க் ஆகும் போதெல்லாம் சேரும் போதெல்லாம் அந்த இடத்துல பேசிட்டது அவித்யான்னு தெரிஞ்சுக்கணும். அதான் இங்க தெளிவா சொல்லுது. சம்யோக நிமித்தம் அதர்சனம், சம்யோக நிமித்தம் முக்தம். அதர்சனம்ன்றது அவித்யா. அதர்சனம் என்ற அவித்யாவே சம்யோகத்துக்கு, இந்த ரெண்டும் சிங்க் ஆகிறதுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யாராவது கேட்கிறாங்க, நான் இந்த தேகம், அதுக்கு என்ன காரணம், அவித்யா. நான் பரமஹம்சானந்தா நான் எப்பெல்லாம் அபிமானிக்கிறனோ அதுக்கு காரணம் என்னது, நானையும் பரமஹம்சானந்தாவையும் சேர்க்கறதுக்கு காரணம் அவித்யா. சிம்பிள். அப்படின்னு உக்தம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ந அத்திர தர்சனம் மோக்ஷ காரணம் அதர்சன அபாவாத்யேவ பந்த அபாவக ச மோக்ஷ இதி. இதெல்லாம் சித்தாந்தம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனனம் பண்றவங்க எல்லாம் இந்த பாஷ்யத்தை நல்லா படிக்கணும். நான் இதுல இருக்க குறைகளையும் சொல்லுவேன், நிறைகளையும் சொல்லிட்டே வருவேன். ச அத்திர தர்சனம், ந அத்திர, ந விட்டுருங்க, அத்திர தர்சனம் ந மோக்ஷ காரணம். நீங்க பாக்குறீங்களே சாமி, பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு காரணம் இல்லை. பார்க்கிறது மோட்சத்துக்கு காரணம் இல்லை. நீங்க பாக்குறீங்களா சாமி, நான் பார்க்கிறேன் சாமி, நான் பார்க்கிறேன் சாமி, நான் பார்க்கிறேன் சாமி, பாருங்க, எவ்வளவு வேணாம் பாருங்க.
அதெல்லாம் மோட்சத்துக்கு காரணம் இல்லை. சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது. நான் பார்க்கிறேன் சாமி, பாருங்க. ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஒரு சங்கர பாஷ்யத்துல ஒன்று அருமையா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதா பாஷ்யத்திலையா இல்ல பிரம்மசூத்திர பாஷ்யத்திலையான்னு தெரியல. கீதா பாஷ்யத்துல தான் நினைக்கிறேன், இல்ல பிரம்மசூத்திர பாஷ்யம். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வருது. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் பாதையில போயிட்டு இருக்கான், ஒரு காட்டு பாதையில போயிட்டு இருக்கான். ஒரு பாதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆட்கள் போய் 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 நல்ல மண்ணா இருக்கு, நல்ல கால் வச்சு நல்லா போற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முள்ளா கிடக்குது, பெரிய பெரிய முள்ளா இருக்கு காட்டுப்பாதை. அப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், நல்ல பாதையை விட்டுட்டு அந்த முள்ளுக்கு மேல போய் நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம், என்னப்பா கண்ணு தெரியலையா அவனுக்கு, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நல்ல பாதை இருக்கு, நல்ல அழகா ரோடு போட்டிருக்க பாதை இருக்கு, இதுல போகாம நீ ஏன் முள்ளுல போற, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா நம்ம கேட்போம்ல. நீங்க எங்கெல்லாம் பாதை மிஸ் ஆகுறீங்களோ, நல்ல பாதையை விட்டுட்டு கெட்ட பாதைக்கு போறீங்களோ, அப்பெல்லாம் நம்ம கேட்கிறோம், உனக்கு என்ன கண்ணா இல்ல, பார்வையா போச்சு, பிளைண்டா நீ, குருடா நீ, அப்ப நம்ம கேட்கிறோம். அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வை நான் பாக்குறேன் ஜி அப்படின்ட்டு அனாத்ம விஷயத்திலேயே சிங்க் ஆயிட்டு இருந்தீங்கன்னா, நான் பார்க்கிறேன், நான் தோசையை பார்க்கிறேன், சூப்பரா இருக்கு, தோசையை நான் சாப்பிடுகிறேன், நான் பார்க்கிறேன், சூப்பரா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? குருடுன்னு அர்த்தம். பார்த்தல் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு விஷன் சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த முள்ளான பாதையை விட்டுட்டு என்ன பண்ணுவான், நல்ல பாதையில போவான். அப்ப நல்ல பாதையில போனாதான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறான், விஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுல என்ன நடக்குது அப்படின்னா, பார்க்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பார்வையினால என்ன பண்றான், முள்ளு பாதைய அவாய்ட் பண்றான். புரியுதா உங்களுக்கு? அப்ப பார்வை வந்து பாத்தீங்கன்னா இங்க அதுதான் சொல்லுது, அத்திர தர்ஷனம் ந மோட்ச காரணம். நீங்க பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு காரணம் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் என்னது, அதர்ஷன அபாவாத்யேவ பந்த அபாவக. அதர்ஷனம்னு என்ன அர்த்தம்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பான பாதையில இது வரைக்கும் போயிட்டு இருந்தீங்க, எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப தப்பான பாதையை என்ன பண்றீங்க, அவாய்ட் பண்றீங்க. தப்பான பாதையை அவாய்ட் பண்றதுக்கு பேர் தான் அதர்ஷன அபாவம். அவித்யா விஷயத்துல போகாம இருக்கிறது, இது அவித்யா, இது நாமரூபம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை பிடிக்காம இருந்தீங்க அப்படின்னா அதர்ஷன அபாவாத், அவித்யா இல்லாம போறது ஏவ பந்த அபாவக. அவித்யாவை பிடிக்காம இருக்கணும். வேதாந்தம் படிச்சவங்க ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, புரிஞ்சா போதும் வேதாந்தம். புரிஞ்சு என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சா என்ன பண்ணணும், புரிதல் தான் பார்த்தல். புரியுதா உங்களுக்கு? ஆமா புரியுது. சரி, புரிஞ்சு அனாத்ம விஷயத்தை விட்டோமா இல்லையா? விடல. இப்ப புரிஞ்சா மோட்சமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம விஷயத்தை விட்டா மோட்சமா? வருது இல்ல? அப்ப ஞான ஞான வைராகிய. ஆச்சாரியர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீதால ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஞானம் வைராகியஸ்ய லட்சணம். வைராகியம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தோட லட்சணம் ஞானம். அதான் இங்க கீதால சொல்லும் போது சொல்ற, ஞானம் சந்நியாச லட்சணம். ஞானம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, ஞானம் தான் திருஷ்டி, தர்ஷனம். தர்ஷனம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் சந்நியாசம் நடக்கும். என்ன சந்நியாசம்? அனாத்ம விஷயத்தை தியாகம் பண்ற. அனாத்ம விஷயத்தை தியாகம் பண்ணீங்கன்னா சயோகம் என்ன ஆயிரும், இல்லாம போயிடும். சயோகம் இல்லை அப்படின்னா அதான் அப்ப வர்க்கம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது மோட்சம் இல்லை, அது வந்து மோட்ச காரணம் இல்லை. அதான் தெளிவா சொல்லிடுச்சு. அத்திர தர்ஷனம் ந மோட்ச காரணம், தர்ஷனம் மோட்ச காரணம் இல்ல, அதர்ஷனஸ்ய அபாவாத்தியேவ. அதர்ஷனம்ன்ற அவித்யா இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாமல் போகணும். அதான் கீதா இவர் வந்து சங்கரர் சொல்லும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் கோவம் வரும். சன்னியாசிகளுக்கு மட்டுமே மோட்சம் அப்படின்னு சொல்லுவார்.
சன்னியாசிகள்னா என்ன அர்த்தம்? சன்னியாசி ட்ரெஸ் போட்டவன் இல்லை. சன்னியாசின்னு என்ன அர்த்தம்? அனாத்ம விஷயத்தை தியாகம் செய்தவன். அனாத்ம விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு தான் தாண்டே நிக்கிறது. ரமண பகவான் சொல்லுவார், சன்னியாசம் என்னப்பா? ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லுவார், தன்னை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமானதை விடுறதுதான் சன்னியாசம். தன்னை பிடிச்சுக்கிட்டு தான்ற அந்த பார்ப்பவனை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் என்னது? திருஷ்யம். திருஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபேட்சா பண்ணினீங்கன்னா, உதாசீனப்படுத்தினீங்கன்னா அதான் சன்னியாசம். அப்ப சந்நியாசத்தினால மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு அர்த்தம் எங்கேயாவது சங்கராச்சாரியார் எங்கேயாவது சொல்றார் அப்படின்னா, இந்த ஜடையும் தாடியும் பேரையும் மாத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல என்ன மாதிரி நிறைய பேர் தெரியுங்க. அது மாதிரி தெரிஞ்சாலாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்லாம் இல்லை. சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். எதை தியாகம் பண்றது? ஆத்மாவை பிடிச்சுக்கிட்டு, திரஷ்டாவை பிடிச்சுக்கிட்டு திருஷ்யத்தை தியாகம் பண்றதுனால தான் அபவர்க்கம் என்ற மோட்சம் கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா அனாத்மாவை திருஷ்யத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் உங்களுக்கு ஞானம் வரலன்னு அர்த்தம். ஞானமே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு பிரிச்சு அறியறது தான். நான் திரஷ்டா ஆத்மா, நான் திருஷ்யமா பார்க்கறதெல்லாம் அனாத்மா அப்படின்னு அனாத்ம விஷயங்களை விட்டுட்டு தான் தானா நிக்கிறது தான் மோட்சம். ஆனா என்னாச்சு தெரியுங்களா? இப்ப சமீபத்துல நடந்தது என்ன தெரியுங்களா? எடுத்தாச்சு. புரிஞ்சா போதும், இருங்க, சம்சாரியாவே இருங்க. பரமார்த்தம் சுவாமியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சுவாமியா இருக்கட்டும், புரிஞ்சா அவன் எதையோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவார். நிறைய தியாகிகளை வந்து வைராகிகளை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாரு. எங்க தியாகம் நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒண்ணு வந்து நல்ல புரிதல். அதனாலதான் ஆச்சரியர் சொல்றாரு, ஞானசிய லட்சணம் சந்நியாசம். எந்த இடத்துல ஞானம் வருதோ, நமக்கு எல்லா இடத்துலயும் ஞானம் வருது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சா தாழ்ந்தது என்ன பண்றோம்? தியாகம் பண்ணிடுறோம். வைராக்கியம் வந்துருது. அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா, அனாத்ம விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அனாத்மாவை என்ன பண்ணணும்? தியாகம் பண்ண. அப்படி நம்ம தியாகம் பண்ணல அப்படின்னா நமக்கு இன்னும் ஞானம் வரல. ஒருத்தன் முள்ளு பாதை இருக்கு, நல்ல பாதை இருக்கு. நல்ல பாதையை விட்டுட்டு முள்ளு பாதையில போறான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் விஷன் இல்லை. அப்ப ஞானம்ன்றது விஷன். ஒருத்தனுக்கு விஷன் இருந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. அதுக்கப்புறம் அந்த தியாகம் கண்டிப்பா சம்பவிக்கணும். அவித்யாதான் திருஷ்யம். இந்த திருஷ்யத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டா தான் தானா நிக்கிற மோட்சம் உண்டாயிரும். இதான் சிம்பிள் ஆயிடுச்சா? இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பந்த அபாவக ச மோக்ஷ இதி. பந்தத்தோட அபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஷனத்தோட அபாவம் தான் பந்தத்தோட அபாவம். அதர்ஷனம் எங்க இருக்கு? நம்ம அதர்ஷனம் சொல்லக்கூடிய மாயா அவித்யா எங்க இருக்கு? விருத்தி ரூபம். திருஷ்யம் எது? பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம், பூத்த இந்திரியாத்மகம். அப்ப பூத்தேந்திரியாத்மகத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வெளியில பாக்குற பஞ்சபூதங்கள் அனாத்மா, திருஷ்யம் அனாத்மா. அப்புறம் தேகம் திருஷ்யம் அனாத்மா, மனசு திருஷ்யம் அனாத்மா, இந்திரியங்கள் திருஷ்யம் அனாத்மா அவித்யா. அதே மாதிரி புத்தி திருஷ்யம் அனாத்மா அவித்யா, பிராணன் திருஷ்யம் அவித்யா அனாத்மா அப்படின்னு நான் திரஷ்டா அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மோட்சம். அப்ப இன்னொன்னு சொல்லலாம், பிருகதாரண்யத்தை சொல்லுது, இந்த ஆத்மாவை எப்படி சாமி அடைய முடியும்? நேத்தி நேத்தி இத்தியாத்மா. நேத்தி நேத்தின்னு ஒரே ஒரு உபாயம் மட்டும்தான் இருக்கு. நேத்தி பண்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நேத்தி பண்ண முடியும்? பொய்ன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இது இல்லை, இது அனாத்மா, இது இல்லை, இது அனாத்மா, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், மித்யா, பொய் அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்றது. அப்ப ஞானம் ஒருத்தருக்கு இருக்கு, ஆனா நேத்தி பண்ணாம இருக்காரு அப்படின்னா அவருக்கு மோட்சம் கிடைக்காது. ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவித்யாவா இருக்கக்கூடிய அவித்யா விஷயமா இருக்கிற திருஷ்யங்களா இருக்கிற எல்லாத்தையும் நேத்தி பண்ணி தியாகம் பண்றதுக்காகத்தான் இந்த ஞானம். அப்ப பார்வைன்றது ஞானம். வெறும் பார்த்தா மட்டும் பத்தாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன்,
பார்த்தா மட்டும் பத்தாது, முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்து 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 அதை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ன பண்ணிருக்கு, அதர்ஷன அபாவாத். அதர்ஷனம் சொல்லக்கூடிய அவித்யாவை உதாசீனப்படுத்துறது, இல்லாம பண்றது. அப்படி பண்ணினீங்கன்னா பந்த அபாவக, உங்களுக்கு பந்தமே வராது. இந்திரியங்களை பாருங்க, இந்திரியங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இந்த 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 டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அனுஷ்டானத்துல இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன், ரொம்ப பெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்யம் தான். எந்த தாட்டு வந்தாலும் திருஷ்யம் 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 திருஷ்யம்னு அதை வந்து அதர்ஷனத்தை, அதிருஷ்யம் எது, அவித்யா. அது அவித்யாவை என்ன பண்ணுங்க அப்படின்னா இது திருஷ்யம் சொல்லி உதாசீனப்படுங்க. திருஷ்யம், எந்த தாட்டு வந்தாலும் திருஷ்யம் 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 தள்ளிக்கிட்டே இருங்க. இப்படி தள்ள 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசாந்தி உண்டாயிட்டே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ எதெல்லாம் நீங்க வந்து பிடிச்சு வைக்கிறீங்களோ, சிங்க் ஆகுறீங்களோ, அப்பெல்லாம் என்ன ஆகும், சம்பந்தத்தினால துக்கம் உண்டாகும், சம்சாரம் உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது, அதர்ஷன அபாவாத்தியேவ. அதர்ஷனம் சொல்லக்கூடிய அவித்யாவோட அபாவம். அவித்யா எது, அவித்யா கண்ணுக்கு தெரியாது. அவித்யாவோட காரியங்கள் எது, பூத்தேந்திரியாத்மகம். திருஷ்யம் எது, பூத்தேந்திரியாத்மகம். பூத்தேந்திரியங்கள் தான் அதர்ஷனம், அதுதான் அவித்யா சுரூபம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி அது பின்னாடி போகாம பார்ப்பவன் பார்க்கிறவனா நிக்கிறான் அப்படின்னா அதுதான் மோட்சம். ஆயிடுச்சா? அப்ப என்ன ஆயிடும், சிங்க் ஆனது வியோகம் ஆயிடும். நானா நின்றுவேன். சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு போதும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதிபக்ஷ பாவனைன்றதோட காட்டில நேத்தி பிரதிபக்ஷ பாவனை வந்து வாசனையை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எதிரிடை சிந்தனைன்னு பேர். பிரதிபக்ஷ பாவனைனா ஆப்போசிட் திங்கிங். அதனால வந்து வாசனை வந்து பாத்தீங்கன்னா தனுக்கரணமாகும், மெலிசாகும். ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திருஷ்யத்துல வந்து நேத்திய பண்றது. நான் இது திருஷ்யம், இதுல மாண்டிக்கத்தை தான் சொல்லுது. ஹேத்து என்ன ஹேத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஹேத்து, பிரதான ஹேத்து எது அப்படின்னா திருஷ்யத்வாத், ஒரே ஹேத்து. நீங்க மோட்சம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத். இது பார்க்கப்படுவது திருஷ்யமா இருக்கிறது எல்லாம் அனாத்மா சியாத். எது பார்க்கிறோமோ அது திருஷ்யம், பார்க்கப்படுவது எல்லாம் அனாத்மா. நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை, நேத்தி 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 நேத்தின்னு பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ண முடியாம நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். அந்த நான் மட்டும் மிச்சம் இருக்கிறது தான் ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாக்குறேன்னு சொல்லிட்டு விடாம இருக்காங்க. நேத்தி பண்றதுக்கு சாமர்த்தியம் ரொம்ப கம்மி. ஞானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு ஞானத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனா நேத்தி பண்ண முடியாது. நேத்தி பண்றதுக்கு ரொம்ப சாமர்த்தியம். அதுக்குதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பகவான்கிட்ட, பகவானே ஞான வைராகிய சித்தி அர்த்தம். நான் பண்ற பூஜை எல்லாம் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு பக்கம் ஞானத்தை கொடுக்கணும், இன்னொரு பக்கம் என்ன கொடுக்கணும், அனாத்மாவை அனாத்மான்னு உதாசீனப்படுத்துறதுக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகும். இந்த வைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா பரவைராக்கியம் வரைக்கும் உங்களை கொண்டு போச்சுன்னா மோட்சம் தான். அதனால வந்து இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, புரிஞ்சா போதும் வேதாந்தம் வெறும் தர்ஷனத்தோட நிக்குது. அனுபூதிக்கு போறவங்க அந்த அதர்ஷனத்தை அவித்யாவை என்ன பண்றாங்க, அவித்யா விஷயமா இருக்கிறது எல்லாத்தையும் அபாவம் பண்றாங்க, தியாகம் பண்றாங்க வைராக்கியத்தினால. அதனால வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் உண்டாகுது அப்படின்னு இந்த விஷயம் சொல்ல முடியும். பார்க்கலாம் மீதி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இந்த இவங்க விஜயபாலா அம்மா சொன்னாங்கல்ல, எல்லாம் கடவுள்னு பாக்குறது அப்படின்னு, எல்லாம் கடவுள்னு பாக்குறது, ஈஸ்வரன் எல்லாமே குரங்கு ஈஸ்வரன் நானும் ஈஸ்வரன் பாக்குறோம்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவனையில சகுனத்துல பாக்குறது, ஈஸ்வரமயமா பாக்குறது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், சர்வாத்ம பாவத்தை வந்து பாவம் பண்ணி இது எண்டு இல்லை. இதுக்கப்புறம் எதுக்காக இந்த சர்வாத்ம பாவனையை பண்றோம் தெரியுங்களா, குரங்கு ஆத்மா பிரம்மன் தான்
நாயும் பிரம்மன் தான், மனுஷனும் பிரம்மன் தான், எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம், எல்லாத்தையும் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சம்பத் உபாசனைன்றது ஒண்ணு. சம்பத் உபாசனையில தான் பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஈஸ்வரன்ற பாவிக்கிறது. அதுக்கு அடுத்தது ஞானம் வருது. என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த நாம ரூபமெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா மித்தியா, நாம ரூபத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்த்து, பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன் 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 பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம எந்த நாம ரூபத்தெல்லாம் எல்லாம்னு பார்த்தோமோ அந்த எல்லாம் பொய் அப்படின்னு அதை நேர்த்தி பண்ணினீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கிற வெறும் பிரம்ம தத்துவம் மட்டும் மிச்சம் இருக்கும் அனுபூதிக்கு. அப்ப அனுபூதிக்கு முன்னாடிதான் நம்ம என்ன பண்றோம், இந்த எல்லாத்தையும் பிரம்மமா பாவிக்கிற அந்த அபியாசம். இதுலயும் பாத்தீங்கன்னா 2 பேர். யாரு ஹிருதயம் பலவீனமா இருக்கீங்களோ, யாரு ஹிருதயம் பலவீனம், ரொம்ப எமோஷன், யாரெல்லாம் எமோஷன் பாண்டேஜஸ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸ்வரன் 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 பார்த்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கிறது எல்லா நாமரூபமும் பொய் அப்படின்னு நிஷேதம் பண்றது, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. நீங்க எமோஷனல் பாண்டேஜஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப தெளிவான சத்தியத்தை கிரகணம் பண்ற சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதெல்லாம் பிரம்மம், நாமரூபம் உண்டாகவே இல்லை. நாமரூபம்ன்றது ஒண்ணு உண்டாகவே இல்லை, இருக்கிறது வெறும் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு பிடிக்கிறது சுத்த உத்தம அதிகாரிக்கான உபதேசம். அப்ப நாமரூபத்தெல்லாம் எதுக்காக நம்ம ஈஸ்வரன் பார்க்கிறோம், கொஞ்சம் பலகீனம் இருக்கு நம்மள்கிட்ட, நம்மளால தியாகம் பண்ற வைராக்கியம் இல்லை, எமோஷனல் பாண்டேஜஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்காக தான் இதை சொல்ல வர. பக்தியே அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்தே 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 நமஸ்தே. இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். பாப்போம், மெதுவா பாப்போம், புரிஞ்சு வாங்க, மெதுவா புரிஞ்சு வாங்க.